அதனாலதான் என்ன சமாளிக்க முடியாம என் பொண்ணுங்களை தூக்க வந்திருக்க. உண்மையான தைரியசாலி எதிரிய நேருக்கு நேரா மோதுவான். இப்படி கோழ மாதிரி அவங்க பலவீனத்தை பயன்படுத்த மாட்டான். எப்ப நீ என்ன பழிவாங்க என் குடும்பத்தை தொட நினைச்சியோ அந்த நிமிஷமே நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சுட்ட. நீ ஒரு செத்த பாம்பு. செத்த பாம்பு அடிக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. என்ன கோவம் வருதா? தப்பு பண்ற உனக்கே இவ்வளவு கோவம் வருதே. உன்னை ஒவ்வொரு முறையும் வார்ன் பண்ணிட்டு விடுற எனக்கு எவ்வளவு கோவம் வரும். போயும் போயும் உன் வீரத்தை 2 சின்ன பிள்ளைங்க கிட்ட காட்டு பாத்திருக்க. என் பொண்ணுங்க மேல ஒரு சின்ன கீறல் பட்டிருந்தா கூட உன்னை ஒரு தெரியாம அழிச்சிருப்ப. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண இங்க பாரு. எனக்கு என் குடும்பம் தான் எல்லாம். இது வரைக்கும் நீ கொடுத்த பிரச்சனையில இருந்து என் குடும்பத்தை பத்திரமா காப்பாத்திட்டு இருக்க. ஆனா நான் உனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சேன், தாங்குற சக்தி உனக்கு இருக்காது. இனிமேலாவது மனுஷனா மாற முயற்சி பண்ணு. இல்ல என்னத்த ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நம்ம கடையில திடீர்னு ரெய்டு வந்துட்டாங்களாம். இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்ல. அதான் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டமாவே இருக்கு. ஓ, புது பிரச்சனையா? சம்பந்தம் இல்லாம திடீர்னு ரைடுக்கு வர மாட்டாங்க. அப்ப ஏதோ நடந்திருக்கு. கடையில ஏதாவது மாட்டினா அண்ணாமலை அத்தை கண்டிப்பா ஜெயிலுக்கு தான். இந்த ஐடியா நமக்கே தோணாம போச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதான் சின்னத்த இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ கடவுளே, யாருக்கும் ஏதோ ஆகக்கூடாது. வான்மதி வா. அண்ணாமலை வாங்க. அண்ணாமலை என்னாச்சு? திடீர்னு நம்ம கடையில ரெய்டு வந்துட்டாங்களாமே. பயப்படாதீங்கக்கா, ஒண்ணும் இல்ல. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு. ஆமா, நாம தான் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு ரெய்டு? அது அவங்களா வரலக்கா, எல்லாம் அந்த தண்டபாணியோட பிளான். நம்ம கடைக்கு வந்த பார்சல்ல தங்கத்துல ஆன புடவைய வச்சு நம்மள மாட்டி விட பார்த்தாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பயப்படாதீங்கக்கா, அத நான் கண்டுபிடிச்சு அவங்க பிளான அவங்களுக்கே நான் திருப்பி வச்சிட்டேன். வருணும் வெண்ணிலாவும் சரியான நேரத்துல நான் சொன்ன மாதிரி பண்ணலனா இந்நேரம் பிரச்சனை பெருசா இருக்கும். நல்ல வேளை, நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டாங்க. நம்ம கடையை மட்டும் இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டாங்க. தேங்க்ஸ் பா. நீங்க மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்? நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துட்டு சும்மா இருப்போமா? அந்த தண்டபாணிய கல்யாணத்துல அம்மா கிட்ட முறைச்சப்பவே ஏதாவது பண்ணிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இப்ப பண்றேன். வேண்டாம் வரும், இது சின்ன பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. பவித்ரா, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, அந்த தண்டபாணி அவன் போட்ட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கோவத்துல நம்ம குடும்ப ஆளுங்களை தூக்க பிளான் பண்ணிருந்தான். அவன் ஆளுங்களை விட்டு என்னன்னா
எங்க வேகமா போறீங்க? ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, பவித்ரா அடிச்சிட்டாரு அவரு. வாட்? நிஜமாவா? ஆமா, வான்மதி தான் பாத்திருக்காங்க. ஆமா வருண், என்ன சண்டைலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரு அண்ணிய அடிச்சு அப்படியே கழுத்தெல்லாம் பிடிச்சாரு. கழுத்தை பிடிச்சாரா? என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்காரா? எவ்வளவு திமிரு இருக்கணும் அவருக்கு. அவரை என்னங்க டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்கலாமே. அடிச்சது உண்மையா இருந்தா இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இதனால குடும்பத்துல எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. என்னடி பேசுற? அண்ணி இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு. அவங்களை இந்த குடும்பமே ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க. அண்ணாமலையாத்துக்கு அண்ணினா உசுரு. அப்படிப்பட்டவங்களை அடிக்கிறாரு. பாத்துட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? அவரை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்கிறதே அண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஆனா அவரு இந்த வீட்லயே கஷ்டப்படுத்துவாரு. இவங்கெல்லாம் பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதுக்காக இல்லக்கா, கோவத்துல இவங்க ஏதாவது பண்ண போய் உத்தமன் அண்ணனுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்டு அதனால பவித்ரா அண்ணியோட வாழ்க்கை பாதிச்சிடக் கூடாது. அதான் கொஞ்சம் பொறுமையா விசாரிக்க சொல்றேன். இங்க பாரு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ புத்தியெல்லாம் சொல்ல வேணாம். அவர் இப்படியே விட்டா இனியும் அதே தப்பதான் பண்ணுவாரு. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாங்க போலாம். என்ன